கொடாக்கண்டனும் விடாக்கண்டனும். ஒரு ஊரில் ஒரு பிராமணனும் அவன் மனைவியும் வசித்து வந்தனர். அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. பிராமணனுக்கு போதுமான கல்வி அறிவும் கிடையாது. அதனால் ஒரு வேலையும் பார்க்க இயலவில்லை. ஒரு யோசனை செய்தான். உள்ளூரிலும் பக்கத்து ஊர்களிலும் இருக்கும் வசதியான பிராமணர்களிடமும் மற்றவர்களிடமும் சென்று தினம் 10 பிராமணர்களுக்கு உணவு அளித்தால் புண்ணியம் உண்டாகும் என்று கூறி அரிசி, பருப்பு, காய்கறிகளை பெற்று வந்தான். ஆனால் ஒரு நாளாவது ஒருவருக்காவது உணவு அளித்ததே இல்லை. கணவனும் மனைவியும் தினமும் வயிறார உண்டு மகிழ்ந்தனர். மேலும் தினமும் ஒவ்வொருவராக ஏமாற்றிக் கொண்டு வருவதாக நினைத்து கேலியாக உள்ளூர நகைத்து கொண்டிருந்தனர். அடுத்த தெருவில் இருக்கும் பிராமணன் ஒருவன் தந்திரசாலி, ஏமாற்றுபவர்களை ஏமாற்றக்கூடிய வல்லமை உடையவன். தினமும் 10 பேர்களுக்கு அன்னம் அளிப்பதாக கூறிக்கொண்டிருக்கும் பிராமணனுடைய செய்கையை கவனித்தான். ஒரு நாள் கூட அந்த வீட்டிற்கு போய் உணவு சாப்பிட்டு வந்தவர்களை காணவில்லையே, எச்சில் இலையும் தெருவில் பார்க்கவில்லையே என்று எண்ணினான். ஒரு நாள் அன்னம் அளிப்பதாக கூறும் பிராமணன் வீட்டிற்கு போய், இன்று உங்களுடைய அன்னம் சாப்பிட வந்திருக்கிறேன் என்றான் அந்த அடுத்த தெரு பிராமணன். இன்று 10 பேருக்கு சொல்லிவிட்டேன், நீங்கள் நாளைக்கு வாருங்கள் என்றான் உணவு அளிக்கும் பிராமணன். மறுநாள் அதே நேரத்தில், நேற்று நீங்கள் சொல்லியபடி வந்திருக்கிறேன் என்றான். இன்று சமையல் செய்ய நேரமாகும், நாளை வாருங்கள் என்றான். அவனும் மறுநாள் வந்தான். வீட்டிற்குள் சென்று மனைவியுடன் ஆலோசித்து திரும்பி வந்து, இன்று உங்களை வரச் சொன்னது உண்மைதான். ஆனால் இன்று பிராமணர்களுக்கு உணவு அளிக்க இயலவில்லை. மனைவி காய்ச்சலாக படுத்திருக்கிறாள், சமையல் செய்யவில்லை. அவள் உடல் நலம் பெற்றவுடன் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன், தாங்கள் வந்து சாப்பிடலாம் என்றான். உடனே வந்த பிராமணன், நன்றாக இருக்கிறதே நீங்கள் கூறும் காரணம். அதற்காக உணவு அளிக்கும் புண்ணியத்தை நிறுத்தலாமா? எனக்கு சமையல் செய்ய தெரியும். இருவரும் சேர்ந்து சமையல் செய்வோம். உங்கள் மனைவிக்கு பத்தியம் போடுவோம் என்று கூறியபடி வேட்டியை மடித்துக்கொண்டு அடுக்கலையை நோக்கி சென்றார். அவன் விடமாட்டான் போலிருக்கிறதே என்று நினைத்து, சரி, மனைவிக்கு சிரமமில்லாமல் அவனை கொண்டு சமையல் வேலையை முடிக்கலாம் என்று கருதினான். இருவரும் சேர்ந்து சமையல் செய்தனர். எனக்கு மட்டும் ஒரு இலை இருக்கிறது, நீங்கள் போய் உங்களுக்கு ஒரு இலை வாங்கி வாருங்கள் என்றான் அன்னமளிக்கும் பிராமணன். அவனும் இலை வாங்குவதற்காக சென்றான். மனைவியிடம், உனக்கு சிரமமில்லாமல் சமையல் வேலை முடிந்தது. அவனுக்கு சோறு போடாமல் அனுப்பி விடுவதுதான் நமக்கு பெருமை. அவன் இலையோடு வருவான். நீ என்னுடன் சண்டை போடு, நான் உன்னை அடிக்கிறேன், நீ அழு. அதை பார்த்து அவன் சோறும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்று ஓடிப்போய் விடுவான். பிறகு நாம் உண்டு மகிழ்வோம் என்றான் அன்னம் அளிக்கும் பிராமணன். போன பிராமணன் இலையை வாங்கி கொண்டு வந்து சேர்ந்தான். கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை தொடங்கியது. சோம்பேறிகளுக்கு சோறு போடுவதற்கு இது என்ன சத்திரமா என்று கூறினாள் மனைவி. அப்படியெல்லாம் சொல்லாதே, அன்னம் போடுவது புண்ணியம் என்றான் கணவன். வடித்து கொட்டுவதற்கு இங்கு என்ன குவித்து வைத்திருக்கிறீர்களா நீங்கள்? பலவாறு கத்தினாள் மனைவி. அவளை அடிப்பது போல் சுவரில் பலமுறை அடித்தான் கணவன். அவளும் அழுதாள். அவர்களுடைய கபட நாடகத்தை திண்ணையில் இருந்தபடியே கவனித்த பிராமணன் சென்று விட்டான். அவன் சென்றதை கவனித்த வீட்டுக்கார பிராமணன், அடியே, அவன் போய்விட்டான், இலையை போடு, சாப்பிடுவோம் என்று கூறினான். இருவரும் சாப்பிட உட்கார்ந்தனர். மனைவியிடம், எப்படி உன்னை நோகாமல் அடித்தேன் என்றான் கணவன். நான் எப்படி ஓயாமல் அழுதேன் என்றாள் மனைவி. பரனிலிருந்து குதித்த பக்கத்து தெரு பிராமணன், நானும் எப்படி போகாமல் வந்தேன் என்றான். இனி நம்முடைய சாமர்த்தியம் அவனிடம் பலிக்காது என்று எண்ணி அவனுக்கு உணவு அளித்து விட்டான் வீட்டுக்காரன். அவன் ஒரு கொடாக்கண்டன், இவன் ஒரு விடாக்கண்டன் என்று ஊர் முழுவதும் செய்து பரவியது. அன்று முதல் அவனுடைய ஏமாற்று வேலையை அடுத்த ஊரார் அறிந்து அரிசி, பருப்பு முதலியவற்றை கொடுப்பதை நிறுத்திவிட்டனர்.